நோயாளிகள் மற்றும் உடன் இருப்பவர்கள் பரிசோதனைக்காக மருத்துவமனையினுள் வரும்பொழுதே நோயின் விவரங்களை அறிந்து கொள்வதன் நோக்கமாக நுழைவு வழிபாதையில் நோயை பற்றிய தகவல் பலகை வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நோயாளிகள் மற்றும் உடன் இருப்பவர்கள் நோயின் விவரங்களை அறிந்து கொள்ள உதவுகிறது. நோயாளிகள் மற்றும் உடன் இருப்பவர்கள் மருத்துவ பதிவேட்டுத் துறையில் பதிவு செய்து மருத்துவ அட்டையை பெற்றவுடன் செவிலியர்கள் அவர்களிடம் பரிசோதனையின் பொழுது 3 மணி நேரத்திற்கு மேல் காத்திருப்பு ஏற்பட்டாலோ அல்லது ஏதேனும் குறை ஏற்பட்டாலோ மருத்துவ அட்டையின் பின்புறத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் அல்லது குரல்வழியின் மூலம் தெரிவிக்கலாம் என்பதை கூறப்படுகிறது. நோயாளிகள் பரிசோதனை செய்யும் பொழுது உடன் இருப்பவர்களின் நேரத்தை உபயோகப்படுத்தும் விதமாக பிரிவென்டிவ் ஐ கேர் செயல்படுகிறது. இதன் மூலம் உடன் இருப்பவர்கள் பார்வைத்திறன் மற்றும் இரத்த அழுத்தம் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களின் குறைகளை கண்டறிய உதவுகிறது. நோயாளிகள் மற்றும் உடன் இருப்பவர்களை அடையாளம் காணும் விதமாக கையில் ரிஸ்ட்பேண்ட் போடப்படுகிறது. இதன் மூலம் நோயாளிகள் மற்றும் உடன் இருப்பவர்களை அடையாளம் கண்டு கொள்ள உதவுகிறது. நோயாளியின் உடல் ரீதியான விவரங்களை அறிந்து கொள்வதற்காக உடன் இருப்பவர்களின் உதவியுடன் சிஸ்டமிக் ஃபார்ம் பூர்த்தி செய்யப்படுகிறது. நோயாளிகள் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் உடன் வந்திருப்பவர்களின் நேரத்தை உபயோகப்படுத்தும் விதமாக பசுமை நடை மேற்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் நம் மருத்துவமனையின் வளாகத்தில் இருக்கும் மூலிகை தாவரங்களை அறிந்து கொள்ள உதவுகிறது. நமது கவனக்குறைவால் கண்ணில் ஏற்படும் நோய்கள் மற்றும் அடிபடுவதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றி அறிந்து கொள்வதற்காக விழிப்புணர்வு கண்காட்சி வைக்கப்படுகிறது. இதன் மூலம் பலரும் பயனடைகின்றனர். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுப்பதற்காகவும் நம் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக தங்கியிருக்கும் நோயாளிகளுக்கு உணவு வாங்கும் பொழுது உடன் வந்திருப்பவர்களிடம் சாப்பாடு கேரியர் வாங்கிக் கொள்ளுமாறு கூறப்படுகிறது. அறுவை சிகிச்சைக்காக வந்திருக்கும் நோயாளிகள் மற்றும் உடன் இருப்பவர்களை ஒன்றாக அமர செய்து தேநீர் கொடுக்கப்படுகிறது. மருந்து போடும் முறைகளையும் அறுவை சிகிச்சைக்கு பின் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை பற்றியும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.